2 மக்கபேயர் அதிகாரம் 1. எகிப்திய யூதர்களுக்கு எழுதிய மடல்கள். முதல் மடல். எகிப்து நாட்டிலுள்ள தங்கள் யூத உறவின் முறையினருக்கு எருசலேமிலும் யூதேய நாட்டிலும் உள்ள யூத உறவின் முறையினர் நலனும் அமைதியும் பெருக வாழ்த்தி எழுதுவது. கடவுள் உங்களுக்கு நன்மை செய்து நம்பிக்கைக்குரிய தம் அடியார்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்வாராக. தம்மை வழிபடவும் தமது திருவுளத்தை பரந்த உள்ளத்தோடும் தாராள மனத்தோடும் நிறைவேற்றவும் வேண்டிய இதயத்தை உங்கள் அனைவருக்கும் அளிப்பாராக. தம்முடைய திருச்சட்டத்தையும் கட்டளைகளையும் பொறுத்தவரை உங்களுக்கு திறந்த உள்ளத்தையும் அமைதியையும் அருள்வாராக. உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ப்பாராக. உங்களோடு ஒப்புரவு செய்து இடுக்கண் வேளையில் உங்களை கைவிடாதிருப்பாராக. இப்போது நாங்கள் இங்கு உங்களுக்காக வேண்டிக் கொண்டு வருகிறோம். தெமேத்திரியு மன்னரது ஆட்சியில் 169ஆம் ஆண்டில் யாசோனும் அவனுடைய தோழர்களும் தூய நாட்டுக்கும் அதன் ஆட்சிக்கும் எதிராக துரோகம் செய்து கோவில் வாயிலை தீக்கிரையாக்கி மாசற்ற குருதியை சிந்திய காலத்துக்கு பின் எங்களுக்கு ஏற்பட்ட இன்னல் இடையூறுகளின் போது நாங்கள் உங்களுக்கு எழுதினோம், ஆண்டவரிடம் மன்றாடினோம். எங்கள் மன்றாட்டு கேட்கப்பட்டது. நாங்கள் பலியும் உணவு படையலும் ஒப்புக்கொடுத்தோம். விளக்குகளை ஏற்றினோம், அப்பம் படைத்தோம். எனவே நீங்கள் கிஸ்லேவு மாதம் கூடார விழாவை கொண்டாட கருத்தாயிருங்கள். 188ஆம் ஆண்டு இது எழுதப்பட்டது. 2ஆம் மடல். தாலமி மன்னரின் ஆசிரியரும் திருப்பொழிவு பெற்ற குருக்கள் வழிமரபில் தோன்றியவருமான அரிஸ்தோபிலுக்கும் எகிப்தில் உள்ள யூதர்களுக்கும் எருசலேம் மக்களும் யூதேயாவின் குடிகளும் ஆட்சி குழுவினரும் யூதாவும் நலம் கூறி வாழ்த்தி எழுதுவது. மன்னருக்கு எதிராக எம் பக்கம் நின்று பேரிடர்களிலிருந்து எங்களை காப்பாற்றிய கடவுளுக்கு பெரிதும் நன்றி நவில்கிறோம். ஏனெனில் அவர் திருநகருக்கு எதிராக போரிட்டவர்களை விரட்டி அடித்தார். வெள்ளற்கரியதாய் தோன்றிய தம் படையோடு அந்தியோக்கு பெர்சியாவில் நுழைந்தபோது நானேயா என்னும் தேவதையின் அர்ச்சகர்கள் சூழ்ச்சி செய்து அத்தேவதையின் கோவிலிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அந்தியோக்கு அத்தேவதையை மணமுடிக்கும் பாவனையில் கோவிலின் திரளான செல்வத்தை சீர்வரிசையாக பெறுவதற்காக தம் நண்பர்களோடு அங்கு சென்றிருந்தார். நானேயாவின் அர்ச்சகர்கள் செல்வத்தை வெளியே எடுத்து வைத்த பொழுது அந்தியோக்கு தம் நண்பர்கள் சிலரோடு கோவில் முற்றத்தினுள் நுழைந்தார். அவர் நுழைந்ததும் அர்ச்சகர்கள் கோவிலை அடைத்தார்கள். மேல் தட்டில் மறைவாக இருந்த கதவை திறந்து கற்களை எறிந்து மன்னரை தாக்கினார்கள். அவரையும் அவருடைய ஆட்களையும் துண்டு துண்டாக்கி தலைகளையும் வெட்டி வெளியே நின்று கொண்டிருந்தவர்கள் முன் வீசி எறிந்தார்கள். இறை பற்றில்லாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய நம் கடவுள் எல்லாவற்றிலும் போற்றப்பெறுவாராக. கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் கோவிலின் தூய்மைப்பாட்டு விழாவை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம். நெகேமியா கோவிலையும் பலிபீடத்தையும் மீண்டும் கட்டி எழுப்பி பலி செலுத்திய வேளையில் தோன்றிய நெருப்பை நினைவு கூறும் கூடார விழாவை நீங்களும் கொண்டாடுமாறு உங்களுக்கு இதை அறிவிப்பது முறை என்று எண்ணினோம். ஏனெனில் நம் மூதாதையர் பெர்சியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது இறைப்பற்று உடையவர்களாய் அன்று விளங்கிய குருக்கள் பலிபீடத்தினின்று யாரும் அறியாதவாறு நெருப்பை எடுத்து ஒரு பாழ்கிணற்றில் இருந்த பொந்து ஒன்றில் மறைத்து வைத்தார்கள்.
அந்த இடம் எவருக்கும் தெரியாதவாறு பார்த்து கொண்டார்கள். பல ஆண்டுகள் கடந்தபின் கடவுள் விரும்பிய பொழுது பெர்சிய மன்னரின் ஆணையோடு நெகேமியா அந்நெருப்பை கொணரும்படி அதை ஒளித்து வைத்திருந்த குருக்களின் வழிமரபினரை அனுப்பினார். அவர்கள் நெருப்புக்கு பதிலாக ஒரு கெட்டியான நீர்மத்தையே கண்டதாக எங்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அதை எடுத்து வருமாறு அவர் கட்டளையிட்டார். விறகின் மேல் பலி பொருட்கள் வைக்கப்படவே அவற்றின் மீது அந்நீர்மத்தை தெளிக்கும்படி நெகேமியா குருக்களுக்கு கட்டளையிட்டார். அவ்வாறே செய்யப்பட்டது. முன்னர் முகில்களால் மூடப்பட்டிருந்த கதிரவன் சிறிது நேரத்திற்கு பின் ஒளிரத் தொடங்கினான். உடனே பெரும் நெருப்பு பற்றி எரிந்தது. அதனால் அனைவரும் வியப்படைந்தனர். பலிப்பொருட்கள் எரிந்து கொண்டிருந்த வேளையில் குருக்களும் மற்ற அனைவரும் வேண்டுதல் செய்தார்கள். யோனத்தான் வழிநடத்த நெகேமியாவைப் போல மற்றவர்களும் அதற்கு பதிலுரைத்தார்கள். அவ்வேண்டல் பின்வருமாறு: ஆண்டவரே, கடவுளாகிய ஆண்டவரே, அனைத்தையும் படைத்தவரே, நீர் அச்சத்துக்குரியவர், வல்லவர், நீதியுள்ளவர், இரக்கமுடையவர். நீர் ஒருவரே அரசர், அருள் கூர்பவர். நீர் ஒருவரே வாரி வழங்குபவர், நீதியுள்ளவர், எல்லாம் வல்லவர், என்றும் உள்ளவர். நீரே இஸ்ரவேலை எல்லா தீமைகளினின்றும் விடுவிப்பவர். எங்கள் மூதாதையரை தேர்ந்தெடுத்து உமக்கென உரித்தாக்கிக் கொண்டவரும் நீரே. மக்களான இஸ்ரவேலர் அனைவரின் பெயராலும் இப்பலியை ஏற்றுக்கொள்ளும். உமது பங்கை பாதுகாத்து உமக்கென உரித்தாக்கிக் கொள்ளும். சிதறிக் கிடக்கும் எங்கள் மக்களை ஒன்று சேரும். பிறவினத்தார் நடுவே அடிமைகளாய் இருப்பவர்களுக்கு விடுதலை வழங்கும். புறக்கணிக்கப்பட்டவர்களையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். நீரே எங்கள் கடவுள் என பிறவினத்தார் அறிந்து கொள்ளட்டும். எங்களை ஒடுக்குகிறவர்களையும் இருமாப்பு கொண்டு கொடுமைப்படுத்துகிறவர்களையும் தண்டியும். மோசே வாக்களித்தது போல் உமது தூய இடத்தில் மக்களை உறுதிப்படுத்தும். பின்பு குருக்கள் புகழ்பா இசைத்தார்கள். பலி பொருட்கள் முற்றிலும் எரிந்தபின் எஞ்சியிருந்த நீர்மத்தை பெரிய கற்களின் மேல் ஊற்றும்படி நெகேமியா பணித்தார். அவ்வாறு செய்தபோது தீப்பிழம்பு கொழுந்து விட்டெரிந்தது. ஆனால் பலிபிடத்திலிருந்து எழுந்து வந்த பேரொளியின் முன் அது மங்கிவிட்டது. இது பற்றிய செய்தி எங்கும் பரவியது. நாடு கடத்தப்பட்ட குருக்கள் நெருப்பை மறைத்து வைத்திருந்த இடத்தில் நீர்மம் காணப்பட்டதும் அதை கொண்டு நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் பலிப்பொருள்களை எரித்து தூய்மைப்படுத்தியதும் பெர்சிய மன்னருக்கு அறிவிக்கப்பட்டது. மன்னர் இது பற்றி கேட்டறிந்தார். அந்த இடத்தை சுற்றி அடைத்து அதை தூய இடமாக அமைத்தார். அங்கிருந்து கிடைத்த திரளான வருவாயிலிருந்து மன்னர் தாம் விரும்பியவர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்குவார். நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் அந்த நீர்மத்தை நெப்தார் என்று அழைத்தார்கள். அதற்கு தூய்மைப்பாடு என்பது பொருள். ஆனால் நெப்தா என்றே பலரும் அதை அழைக்கின்றனர்.